கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் 2ஆம் வசனம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். இந்த 100வது சங்கீதம் சோத்திர சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். இது யார் எழுதினார்கள் என்று இங்கே போடப்படவில்லை. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்பதாக. இந்த நாளிலும் நாம் அவருக்கு ஆராதனை செய்வதற்காக அவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் வர வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலப்படுத்தி அவர் வழி நடத்தி வருகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு ஆராதனை செய்வதிலே, அவரை துதிப்பதிலே, அவரோடு உறவாடுவதிலே அவர் நம்மை பிரியம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆக இந்த வார்த்தையினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்பதாக. இன்றைக்கு துக்கத்தோடு அல்ல, துயரத்தோடு அல்ல, எல்லா போராட்டங்கள் கலக்கங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னதிக்கு போய் நாம் அவரை ஆராதிக்க அவர் விரும்புகிறார். நாம் அப்படி செய்யும்போது கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் நமக்கு பிதாவாக, தகப்பனாக, தாயாக அவர் இருந்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் துக்கங்களையும் துயரங்களையும் மாற்றுகிற தெய்வம், மகிழ்ச்சியோடே உடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இருக்கிற ஆண்டவரே, எல்லா கலக்கங்களையும் மாற்றும், எல்லா போராட்டங்களையும் மாற்றும், எல்லா நோயின் கிரியைகளையும் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. ஒரு சுகத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க ஒவ்வொருவருக்கு திறந்த வாசலில் கொடுக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய சந்நிதியை அவர்கள் தேடுவதற்கு உதவித்தார். அப்படியே செய்ய போகிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாரா. தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள.